வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ஜாப் அலர்ட் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து நர்சிங் மட்டும் கிடையாது, மற்ற மெடிக்கல் ஒர்க்ஸுமே இருந்துகிட்ருக்கு. இது என்னென்ன அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட திட்ட மேலாளர், ப்ரோக்ராம் மேனேஜர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒய்எஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். அண்ட் தென் செகண்டு டேட்டா அசிஸ்டண்ட், அதாவது தகவல் உதவியாளர். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஐடி பிஸ்னஸ் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை பிடெக்கு ஐடியில் பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி ஏதாவது டிகிரி வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அதாவது மருத்துவ உளவியாளர். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எம்எஸ்சி டிகிரி இன் சைக்காலஜி ஒரு எம்ஃபில் இன் கிளினிக்கல் சைக்காலஜி, எம்ஏ, எம்எஸ்சி சைக்காலஜி, கிட்டத்தட்ட ஒரு 6 months ட்ரைனிங்காவது நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சேம் சைக்காலஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்குமே இதே க்ரைட்டீரியா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வட்டார தரவு உள்ளீட்டாளர்கள். இதில் வந்து நீங்கள் ஒரு டிகிரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 1 year பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டைப் ரைட்டிங்குமே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து ரெகக்னைஸ்டு டிகிரி கேட்குறாங்க. அண்ட் தென் உங்களுக்கு மினிமம் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸாவது மேனேஜிங் ஆஃபீஸில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஹெச்எம் இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இயன்முறை மருத்துவர், இதுக்கு நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி ஃபிசியோதெரப்பியில் முடிச்சிருக்கணும். இடைநிலை சுகாதார பணியாளர், அதாவது மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்கீம் கார்டு எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் போஸ் டிப்ளமோ வந்து நீங்கள் ஒரு ஜிஎன்எம்மோ இல்லை பிஎஸ்சி வந்து நர்சிங்கில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் கிளீனர் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக், இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 8வது படிச்சிருந்தாலே போதும், அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக், இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிப்ளமோவோ இல்லை பிஎஸ்சியோ முடிச்சிருக்கணும். அதாவது ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அது முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். லேப் டெக்னீஷியன் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் கேண்டிடேட் ஷுட் பாஸ், நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு கட்டாயம் அப்ளை பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது வந்து பர்மனன்ட் கிடையாது, பட் ஆனால் டெம்பரவரி ஜாப்ஸ் தான். பட் தேவைப்படுதுன்னும் போது நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இதை சுகாதார ஆய்வாளர் நிலை 2 மக்களை தேடி மருத்துவம், இந்த ஒரு ஸ்கீம் காண்டி தான் எடுக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து 12th படிக்கிறப்ப பயாலஜி அண்ட் ஜுவாலஜியில் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் எஸ்எஸ்எல்சி லெவலில் தமிழ் லாங்குவேஜில் கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் சானிடரி இன்ஸ்பெக்டர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் கோர்ஸ் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது ட்ரைனிங் இருந்து உங்களுக்கு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நகர சுகாதார செவிலியர், இதுக்கு வந்து ஒரு டிப்ளமோ டிகிரி நர்சிங்கில் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் 2 years வந்து நீங்கள் ட்ரைனிங்காவது போயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், இதுக்கு வந்து நீங்கள் 10th ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் தமிழில் வந்து தெளிவாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். நுண்கதிர் வீச்சாளர் டிப்ளமோ இன் எக்ஸ்ரே டெக்னீஷியனில் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அண்ட் தென் டிப்ளமோ வந்து ரேடியோகிராஃபி டெக்னீஷியனில் முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உளவியலாளர், அதாவது மாவட்ட புகையிலை தடுப்பு குழுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் சைக்காலஜியில் அல்லது ஒரு எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லலாம். கிராஜுவேட் கூட நீங்கள் சைக்காலஜியில் முடிச்சிருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து ஒரு 2 years ஆவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல் மருத்துவர், நீங்கள் பிடிஎஸ் டிகிரி முடிச்சிருந்தால் அந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அண்ட் தென் இந்த விண்ணப்பம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வேணும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி அண்ட் 10th எஸ்எஸ்எல்சி இந்த மாதிரி என்ன டிகிரி கேட்குறாங்களோ அந்த ஒரு டிகிரி கட்டாயம் வேணும். அண்ட் தென் இருப்பிடச் சான்று நேட்டிவ் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அண்ட் தென் ஜாதி சான்றிதழுமே கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுடைய ஐடி கார்டில் வச்சுருப்பீங்களா, அந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னுமே கேட்குறாங்க. அண்ட் தென் ஆதார் அட்டையோடைய நகலுமே கேட்குறாங்க. முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதவி வந்து முற்றிலும் தற்காலிகமானது தான் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. அண்ட் தென் எந்த ஒரு காலத்திலுமே பணி நிரந்தரம் வந்து செய்யப்படாது, மேலும் எந்த நேரத்திலும் இருந்து பணியில் இருந்து விடுவிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, இது வந்து டெம்பரவரி அப்படின்றது தான், எப்போ வேணால் அந்த ஜாப்லேருந்து வெளியில் போக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வில்லிங் இருந்தது, இல்லை பக்கத்தில் இருக்கும், நம்ம போய் அப்ளை பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஒரு டெம்பரவரியாக போகலாம், இல்லை குறிப்பிட்ட டைம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம்
அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் போஸ்ட் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணணும்னா எந்த சென்டர் எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் வந்து சென்ட் பண்ணணுன்றதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஸ்பீட் போஸ்ட்டுமே நீங்கள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்து டேட் கொடுத்துருக்காங்க. என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ஜாப் அலர்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நர்சிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கட்டாயம் ஷேர் பண்ணிவிட்டு மறந்துடாதீங்க. பாய்.